இருந்தார்கள். இன்னொன்று, அவருடைய காலமும் அதிகமாக இருந்தது. ஆனாலும் கூட அவர் தொடர்ச்சியாக விசுவாசத்திலே இருந்ததினாலே இன்றைக்கு நம்மளுக்கு அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிற நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாக வேதத்திலே புகழப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த காரியம் அவருக்காக மாத்திரமல்ல, அது நம்மை விசுவாசத்திலே அதிகரிக்கும்படிக்கு அந்த வார்த்தை நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த இடத்திலே பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நம்மை குறித்த வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதற்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் உற்பவ கால திட்டத்திலே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறபடினாலே, அந்த காலத்தை நாங்கள் அறியாதபடினாலே, அது எப்பொழுது நிறைவேறும், அது எப்பொழுது நடக்கும் என்பதை நாங்கள் அறியாதபடினாலே நாங்கள் அந்த காரியத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம், அந்த உற்பவ கால திட்டத்திலே அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற பொழுது நிச்சயமாகவே நாங்கள் புதுபலன் அடைந்து எங்களுடைய செட்டைகளை அடித்து நாங்கள் கழுகுகளை போல உயர எழும்புகிறவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் ஓடினாலும் நாங்கள் இளைப்படைய மாட்டோம், நாங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். எங்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை அழைத்தவர் தாயின் கருவிலே ஒரு அவயவ மேலும் உருவாவதற்கு முன்பே அவர் எங்களை பேச சொல்லி அழைத்திருக்கிறார். எங்களுடைய எதிர்காலம் என்ன, நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் என்ன, எங்களுடைய வாக்குத்தத்தம் அவர் தேவன் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறபடினாலே நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகக்கூடாது. எங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் தளர்ந்து போகக்கூடாது. என்ன ஆண்டவரே, நீர் அழைத்தீர், என்னால் சாட்சியாய் நிற்க முடியலையே ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாகவே இருக்கிறது. என்னை பார்க்கிறவர்கள் ஒருவேளை நகைக்கலாம், இந்த வாக்குத்தத்தம் உடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமா என்ற கேள்விக்குறியோடு கூட நாங்கள் இந்த நாளிலே இருக்கலாம். ஆனாலும் வாக்கு கொடுத்த தேவன் அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடினாலே இந்த நாளிலே கூட நாங்கள் எங்களை அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிற ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு நாளாக கூட இதை நீர் நியமித்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு எப்படி 75 வயதிலே அவனை அழைத்து 25 வருட காலமாக இடையிடையிலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அந்த வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியும் புதுப்பித்து அதிலே அவனுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி அந்த பாதையிலே தேவன் அவரை அழகாக நடத்தி வந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த 25 வருட காலங்களிலும் அவர்கள் அநேக நாட்களிலே அதைரியப்பட்டிருக்கிறார்கள், பலவீனப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே அவரை தேவன் என்ன செய்தார்? அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தரிசனமாகி அவருடைய வாழ்க்கையை அழகாக அந்த இடத்திலே கொண்டு வந்து